பேருந்து பற்றாக்குறை எதிரொலி கோயம்பேட்டில் நள்ளிரவில் பயணிகள் திடீர் சாலை மறியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்டிசிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் பற்றாக்குறை காரணமாக பயணிகள் திடீர் என்று நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை விடுமுறை தொடங்கி உள்ளதால் சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சென்னையில் இருந்து தங்கள் சொந்த ஊருக்கு பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்று கள்ளக்குறிச்சி, கடலூர், விருத்தாச்சலம், நெய்வேலி, பெரம்பலூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் பேருந்துகள் பற்றாக்குறை காரணமாக சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக கடும் அவதிக்குள்ளாகி கோபம் அடைந்த பயணிகள் பேருந்துகள் வெளியே செல்லும் பகுதியில் நள்ளிரவில் சிறிது நேரம் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பயணிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் முண்டி அடித்து பேருந்துகளில் ஏறி பயணித்தனர். இருப்பினும் பெண்களும் ஆண்களுடன் கூட்ட நெரிசலில் பேருந்துகளில் ஏற முடியாமல் ஏராளமான பெண் பயணிகள் பார்த்திங்கன்னா செய்வது அறியாது திகைத்து நின்றனர். அதாவது பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் பேருந்து நிலையத்தில் பார்த்திங்கன்னா திடீரென நள்ளிரவில் சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கோடை விடுமுறை விட்டாச்சு, இந்த மே மாத லீவ் வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட 30 நாட்கள் லீவு அப்படின்றதுனால அனைவரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. இந்த டைமில் பஸ் இல்லை, நிறைய இடத்துங்களுக்கு போகிற பஸ் இல்லை. குறிப்பிட்டதாக பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, கடலூர், விருத்தாச்சலம், நெய்வேலி, பெரம்பலூர் ஆகிய பகுதியில் செல்லும் பேருந்துகள் பார்த்திங்கன்னா முறையான பேருந்துகள் இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா உடனே போராட்டங்கள் செஞ்ச ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கூடுதல் பேருந்துகளை கொடுத்தாங்க. ஆனாலும் முண்டி அடித்து கொண்டு பார்த்திங்கன்னா எவன் இடம் பிடிக்கிறானோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏறி சீட்டை பிடிச்சி. ஆனாலும் பெண்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? ஆண்கள் திறமையானவர்கள் அப்படின்னு சொல்ல வரலைங்க, பலசாலிகள்னு சொல்லலாங்க. அதனால் அவன் பார்த்திங்கன்னா சீட்டை பிடிச்சிட்டு போனதுனால பார்த்திங்கன்னா பல பெண்கள் என்ன செய்கிறது, எப்படி சீட் பிடிக்கிறது அப்படின்னு தெரியாதனால திகைத்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா முறையான பேருந்து வசதி இல்லாததே அப்படின்ட்டு பயணிகள் நிறைய பேர் கடும் வாக்குவாதத்துக்கெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க டிஎன்எஸ்டிசியில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.